பேசாம நம்ம அதை வாங்கிருக்கலாம். அதை வாங்கி ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஆனா நீங்க 2 பேரும் அளவே இல்லாம சாப்பிடுறீங்களே, அதனால ஹெல்ப் பண்றீங்க. அதுக்காகவே நீங்க இப்ப என்கிட்ட என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாலும் வாங்கி தரேன். எது வேணும்னாலுமா? எனக்கு டோராயாக்கி. அத நீ நேத்து தானப்பா சாப்பிட்ட. மசுதாக்கி மஷ்ரூம். ஓ மஷ்ரூமா. எனக்கு மசுதாக்கி மஷ்ரூமோட ஃப்ரை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இல்லப்பா, அந்த மஷ்ரூம் அவ்வளவு டேஸ்டா இருக்காது. ஆனா டிவில அந்த டிஷ் இந்த சீசனோட கிங்னு சொன்னாங்க. அது வந்து கிங் ஆஃப் குயினாலாம் தெரியாதுப்பா. ஆனா அது ஸ்மெல் பண்ணோபிட்டா சொல்லிருக்காங்க. மஷ்ரூம் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நோபிட்டா. ஆனா இது வரைக்கும் நம்ம ஊர்ல சாப்பிட்ட விஷயம் இல்லையே. எனக்கு கிரீம் பஃபே வாங்கி கொடுங்கம்மா. ஓகே. ஹே மிஸ் நோபி, எப்படி இருக்கீங்க? ஆமா, இங்க பாருங்க மாசுதாக்கி மஷ்ரூம் இருக்கு. ஓ இதுவா? சமைச்சா டேஸ்டா இருக்குமே. இன்னைக்கு வேண்டாம் விட்டுருங்கம்மா. நமக்கு இது அடிக்கடி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சுல்ல. கரெக்டா சொல்லிட்டேப்பா. ஆனா நிஜமாவே எனக்கு இது சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சிருச்சுமா. ஆமாப்பா, ரொம்ப போர் அடிச்சிருச்சுமா. ஆமாப்பா. லிட்டா ஷீடெக் மஷ்ரூம் கொடுங்க. சரி. எப்படியாவது ஒரு தடவையாவது சாப்பிடணும் அந்த மஷ்ரூம். ஆமா, என் கூடவே அம்மாவும் அதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஆனா அதோட விலை எதுக்கு இவ்வளவு அதிகமா இருக்கு? ஏன்னா அது அவ்வளவா ஹார்வெஸ்ட் ஆகுறது இல்லல்ல. அது ஏன்பா? ஏன்னா அது மோஸ்ட் அக்காமாசு காடுகள்ல தான் வளரும். நம்ம மலைக்கு பின்னாடி கூட இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. ஆனா இந்த மரங்கள் அக்காமாசு காடுகள் இருக்கிற மாதிரி இல்லல்ல. சூரிய வெளிச்சம், வறட்சி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது வளரும். சுத்தம். அப்பனா எனக்கு அதான் வேணும்னு அவசியம் இல்ல. அது மாதிரி ஏதாவது இருந்தா போதுமே. என்னது? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நிஜமாவா? இமிடேஷன் ஸ்ப்ரே. ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி மாட்சுசாக்கி அப்படின்னு சொன்னா மாறிடும். மசுதாக்கி மஷ்ரூமா? என்னப்பா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, இந்த மஷ்ரூம் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்னு. அப்படிதான் சொன்னேன். சரி, அதை சாப்பிட்டு பாரு. அப்படியேவா? அட, இதுக்குள்ள கிரீம் இருக்கு. இது சாப்பிடுற பொருளை மாட்சுசாக்கி ஷேப்ல மாத்தும். ஆனா உள்ள எதையும் மாத்தாது. பழைய மாதிரி மாத்துறதுக்கு இந்த ரிட்டன் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணா போதும். திரும்பவும் கிரீம் பஃபா மாறிடுச்சு. ஆனா இதோட ஷேப்பை மாத்தின மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. அப்படிலாம் சொல்லிடாதப்பா. என்ன பண்ற? அனுப்பிடு. இத நம்ம வாங்குற ஷீடாக்கி மஷ்ரூம். இத ஸ்ப்ரே பண்ணா இப்ப இது மாட்சுசாக்கிவா மாறிடுச்சு. ஆனா இதோட டேஸ்ட் ஷீடாக்கி மாதிரி தானே இருக்கும். அவங்க இத சாப்பிட்டா கண்டுபிடிச்சிருவாங்களே. இருந்தாலும் பரவாயில்ல விடு. அப்ப சரி, நம்ம இத வீட்டுக்கு பின்னாடி மலையிலயும் விதைச்சிட்டு அம்மா கிட்ட சொன்னா அவங்க வளர்ப்பாங்கல்ல. நல்ல ஐடியா தான். அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுவாங்க. அந்த அக்காமாசு காடு இதுதான். ஆனா நம்ம இதை எங்க விதைக்கிறது? இந்த மஷ்ரூம்ஸ்லாம் எங்க வளரும்னு எனக்கு தெரியாது. என்ன பண்றது? இதுக்கு ஏன் இவ்வளவு டீப்பா யோசிக்கிற? அதுவும் சரிதான். இப்ப நம்ம மாட்சுசாக்கிவை விதைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஓகே. ஹேய், நம்ம இத இந்த இடத்துல வைக்கலாமா? வைக்கலாம். பார்த்தோன்னே இருக்கிற மாதிரி ஈஸியா தான் இருக்கு. வை வை. அதுவும் சரிதான். என்ன நீ சொன்ன மஷ்ரூம் மலையில இருக்கா? ஏகப்பட்டது இருக்கு, நிறைய. அந்த மாதிரி இடங்கள்ல மஷ்ரூம் வளர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும். ஆனா நாங்க நிஜமா தான் சொல்றோம், அது வளருது. அது நீங்களே வந்து பாருங்களேன். சும்மா நீங்க ஒரு தடவை வந்து பாருங்களேன். என்ன சொல்ற சுனியோ? மாசுதாகேவா? ஆமா, அதுவும் மலைக்கு பின்னாடி. அப்போவா உடனே புயல் மாதிரி போவோம். சீக்கிரம் வாங்க போலாம். நானும் வந்ததுல இருந்து தேடி பாக்குறேன். ஆமா, போய் பாத்தீங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. நிஜமாவே அது இங்க இருக்குமோ? எனக்கும் அந்த விஷயம் தெரியல. என்னப்பா அது? எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு பேர் கும்பலா இருக்காங்க? நோபிட்டா, டோரேமோன். ஹாய் ஷிசுகா. ஹலோ ஆன்ட்டி. ஹலோ ஷிசுகா. நோபிட்டா, டோரேமோன், நீங்களும் அத பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டோம். அந்த மாசுதாக்கி மஷ்ரூம் பறிக்கணும்னு ஆசையா இருக்கேன். ஆனா அந்த மாசுதாக்கி வந்து ஆக்சுவலா அது ஒரிஜினல்னு சொல்ல வந்தேன். இந்த மாதிரி
மஷ்ரூம்ஸ் எல்லாம் வளருமா? அதானே. எல்லாரும் இங்க பாருங்க. மாச்சுதாக்கேவை ஹார்வெஸ்ட் பண்றது தானே. அந்த வேலையை என்கிட்ட விட்டுடுங்க. ஏன்னா வருஷம் முழுக்க ஒரு செலிபிரிட்டி மாதிரி அந்த மஷ்ரூமை சாப்பிடுறது எங்க ஃபேமிலி மட்டும் தான். ஒருவேளை அது உங்க கண்ணு முன்னாடியே இருந்தா கூட நிச்சயமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அட என்னப்பா இதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். சில மஷ்ரூம் கண்டுபிடிக்கிறது ஈஸியான வேலைதான். தம்பி அங்கெல்லாம் இருக்காது. அதனால வெளிச்சமான இடத்துல தான் வளரும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது இந்த மாதிரி இருட்டான பகுதியில கூட வளர வாய்ப்பு இருக்கு போல இருக்கு. அதுல சிலது இந்த மாதிரி பகுதியில கூட வளரும். மாசு தாக்கேல ஷீதாக்கே மாதிரி மரத்துல வளர வாய்ப்பே இல்ல. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா அம்மா இப்படி வாய பொழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தா மத்த எல்லாரும் எடுத்துருவாங்க, நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதுவும் சரிதான். சீக்கிரமா பறிக்கலாம். ஐயா இது வந்துட்டோம். இருக்கு, எங்க இருக்கு? எங்க எங்க இங்க இத்தனை பேர் பறிச்சா நம்ம விதைச்சதெல்லாம் போயிடும் போல இருக்கே. நம்ம அம்மா எங்க போனாங்க? இதோ இருக்கு. ஒரு பக்கு பார்த்தா மத்தவங்க எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க போல இருக்கே. அப்ப நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே பரவாயில்ல விடு. நம்ம இன்னும் இங்க விதைச்சு வைக்கலாம். அந்த மஷ்ரூமை இங்க தானே வச்சோம். இங்க மஷ்ரூமே இல்லையே. இதானே நம்ம கிட்ட இருக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இது கூட நம்ம சாப்பிடுறது தானே. பரவாயில்லையா? இருந்தாலும் இது போதாது, நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. ஓகே, வேடிக்கை பார்க்காத. நாம நிறைய எடுக்கணும். வேகமா வேலை செய். அடிச்சிருவோமா? குடுப்பா நான் ஸ்டே பண்றேன். இல்ல இல்ல நானே அடிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாத. என்ன மன்னிச்சிடு. நான் இது மேல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி